வணக்கம் தமிழ்நாடு. இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு பேசுறதுக்கு ஒரு பெரிய யூட்டோன் அரசியல் மேட்டர் சிக்கி இருக்கு. திருமாவளவன் அண்ணனை திமுக அடியாள் மாதிரி நடத்துதுன்னு தவக ஆதவர்ஜுனா ஒரு குண்டை தூக்கி போட அது விசிகாவுக்குள்ள பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கி இருக்கு. ஆனா 3 நாள்ல அவர்தான் என் கொள்கை ஆசான்னு ஆதவர்ஜுனா அந்தர்பல்டி அடிச்சிருக்காரு. ஏன் இந்த திடீர் மாற்றம்? அருண்ராஜ் கொடுத்த அந்த விளக்கம் என்ன? இதோ அந்த பகிர் பின்னணி. கடந்த ஜனவரி 25ஆம் தேதி தவக செயல் வீரர்கள் கூட்டத்துல பேசின ஆதவர்ஜுனா விசிக தலைவர் திருமாவளவன திமுக ஒரு அடியாள் மாதிரி பயன்படுத்துது, அவரோட கட்சி இப்போ தவகவுக்கு மாறிடுச்சுன்னு செமக்காரசாரமா பேசினாரு. ஆனா விசிக தொண்டர்கள் மத்தியில இருந்து பலமான எதிர்ப்பு கிளம்பினதும் அடுத்த 3 நாள்ல என் பேச்ச தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, விசிகாவுக்குள்ள இருக்கிற ஒரு 20 திமுக ஏஜென்ட்டுகளை தான் நான் சொன்னேன்னு ஒரு புது விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னோட கொள்கை ஆசானே திருமாவளவன் தான்னு சொல்லி எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்காரு. இதுக்கிடையில தவகவோட கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் இப்போ ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்காரு. ஆதவர்ஜுனா சொன்னது தனிப்பட்ட கருத்து இல்ல, அது திமுகவோட பிடியில இருக்கிற தலித் அரசியலை மீட்க சொன்ன கருத்துங்கிற பாணியில அவர் முட்டு கொடுத்திருக்காரு. மக்கள் கேக்குறாங்க, காலையில அடியாள்னு சொல்றது, சாயங்காலம் ஆசான்னு சொல்றது, இது என்ன தம்பி புது வகையான அந்தர்பல்டி அரசியல்? ஆதவர்ஜுனா விசிகாவில இருந்து வந்தவருங்கிறதுனால இன்னும் அந்த பாசம் விடலையா, இல்ல விஜய் என்ன ஏதாவது டோஸ் கொடுத்ததுனால இப்ப அமைதியாகிட்டாரா? இதுதான் இப்ப இருக்கிற டவுட். திமுக ஒரு பக்கம் பாத்தீங்களா இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்கன்னு வேடிக்கை பாக்குறாங்க. ஆனா திருமாவளவன் இப்ப வரைக்கும் இதுக்கு நச்சுன்னு ஒரு பதில சொல்லாம சைலண்டா இருக்கிறது தான் இங்க பெரிய சஸ்பென்ஸ். திராவிட மாடல் ஒரு பக்கம், அனுபவம் ஒரு பக்கம். ஆனா தவகவோட இந்த மாஸ்டர் பிளான் விசிகாவோட வாக்கு வங்கிய தட்டி பறிக்கிறது தானா? கண்ணா, அரசியல்ல நாத்து தான் பெரிய ஆயுதம். அதை எப்படி சுழற்றுறோங்கிறதுல தான் வெற்றியே இருக்கு. ஆதவர்ஜுனாவோட இந்த பேச்சு ஒரு செக்கா இல்ல மிஸ்டேக்கான 2026ல தான் தெரியும். திமுக அதிமுக 2 பேருமே தவகவோட இந்த திடீர் பல்டி வியூகத்தை வச்சு தங்களுக்குள்ளேயே பிளான் மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் திட்டுறாரு, இன்னொருத்தர் திட்ட வைக்கிறாரு. ஆனா மக்கள் இப்ப ரொம்ப உஷார். 2026ல இந்த மாத்தி மாத்தி பேசுற அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a battle between ideology and identity, boss. ஆதவர்ஜுனாவோட இந்த விளக்கத்தை விசிக ஏத்துக்குமா? அருண்ராஜ் சொன்ன அந்த விடிவு காலம் 2026ல பிறக்குமா? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் வார் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. நாங்க சொன்னா அது அட்டாமிக் ட்ரூத். இனிமேதான் ஆட்டம் உச்சக்கட்டமா இருக்க போகுது. ஒரு விசில் போடுங்க பாஸ்.